எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இவ்வளோ நாளா வந்த ஜாம்பி வைரஸ்க்கு ஒரு மருந்தா இன்னைக்கு ஒரு வேற லெவல் படத்தை பார்க்க போறோம். இது உங்க ஃபிலிம் ரோலோட 5 ஸ்டார் மூவி. உங்க வாழ்க்கையில மிஸ் பண்ணக்கூடாத படங்கள்ல இதுவும் ஒன்று. கிளைமேக்ஸ்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்கும். நார்மலா ஒரு பாட்டி தான் அவங்களோட பேத்திய ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க. ஆனா இங்க கதையே வேற. ஒரு குட்டி பொண்ணு அவளோட பாட்டிய அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாங்க. ஸோ பேத்திக்கும் பாட்டிக்கும் இடையில இருக்கிற ஒரு பாச போராட்டம் தான் இந்த படமே. ஸோ நானும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கதையை உயிரோட்டமா சொல்ல ட்ரை பண்றேன். கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2019 வருஷத்துல ரிலீஸ் ஆன எ லிட்டில் பிரின்சஸ் என்ற ஒரு கொரியன் எமோஷனல் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்தில் ஒரு லேடி அவங்க எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கு. அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவங்க எடுத்த பெஸ்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணுறாங்க. அந்த ஷோகேஸ்க்கு இவங்க கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது போட்டுக்கிறதுக்கு ஒரு துப்பட்டாவையும் எடுக்கிறாங்க. ஸோ அப்படியே கதை ஒரு குட்டி பொண்ணு கிட்ட போகுது. அந்த பொண்ணோட பேரு கொங்ஸு. ஸோ கொங்ஸு கையில் பேகும் பின்னாடி முதுகுல ஒரு குட்டி பாப்பாவும் இருக்காங்க. கொங்ஸுவோடைய சிஸ்டர் தான் அது. ஸோ கொங்ஸு அவங்க பாட்டியை தேடி வந்திருக்காங்க. கூடவே ஒரு அங்கிள் இருக்காரு. அவர் தான் பாட்டியோடைய வீட்டை காட்ட கூடவே வராரு. அப்போ ரோட்டோரத்துல ஒருத்தங்க கடை போட்டு வச்சிருக்காங்க. நம்ம அங்கிள் இருக்காருல, அவருடைய அம்மா தான் அது. டேய் என்னடா ஒரு குழந்தைய கூட்டிட்டு வர, என்ன விஷயம்? அம்மா அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அந்த பாட்டியோடைய பேத்தியா? ஓ அப்படியா விஷயம்? பாட்டியோட பொண்ணு என்னமோ பாடகையாக போறோம்னு சொல்லி ஓடி போச்சே, அவளோட குழந்தைங்களா இதுங்க அப்படின்னு கேட்க, அம்மா ஓடி போயிட்டாங்க அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனேயுமே கொங்ஸு கோச்சுக்கிட்டு முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அங்கிளும் பாட்டியோட வீட்டை காட்டிட்டாரு. இதுதாம்மா பாட்டியோட வீடு, வேலைக்கு போயிருக்காங்க, சீக்கிரமே வந்துருவாங்க, நீ உள்ள போயிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல கொங்ஸுவும் வீட்டுக்குள்ள போறாங்க. சோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்து பார்த்தா கொங்ஸு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. மெதுவா பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, யார் இந்த பொண்ணு? ஏமா ஏ பாப்பா, யார் நீ இங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்குன்னு எழுப்புறாங்க. கொங்ஸுவும் எழுந்து பக்கத்துல இருக்கிற அந்த துணி பையை எடுத்து அவங்க கிட்ட வச்சுக்க, பாட்டிக்கும் டவுட் வருது. ஏ பொண்ணே, அதுக்குள்ள என்ன இருக்கு? எதுவும் திருட்டு பொருள் இருக்கா? ஐயோ திருட்டு பொருள்லாம் கிடையாது, பொய் சொல்லாத, என்கிட்ட கொடு அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அந்த துணி பையை இழுக்க ட்ரை பண்ண அது கீழே விழுந்து உள்ள இருக்கிற பொருள் உடைஞ்சு போகுது. கொங்ஸு வேகமா ஓடி போயிட்டு அதை ஓபன் பண்றாங்க. பார்த்தா அது ஒரு அஸ்தி. சோ இப்பதான் கொங்ஸுவும் பாட்டி கிட்ட என் அம்மாவோட பேரு கிம்னு சொல்ல பாட்டி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பாட்டியோட பொண்ணு பேரும் கிம்மு தான். அப்படின்னா இது நம்ம பேர குழந்தைங்க அப்படின்னு பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே ஓரமா உட்காந்து பாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சோ கொங்ஸுவும் பாட்டி கிட்ட வந்து, பாட்டி எங்களை ஏத்துப்பீங்களா? நாங்க இங்கேயே இருக்கலாமா? ஏமா அப்படி கேக்குற? என் பொண்ணு தான் என்னை விட்டுட்டு போயிட்டா, திரும்ப வரவே மாட்டான்னு நினைச்சேன். ஆனா ஒருத்தி போய் 2 பேரா வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு கொங்ஸு. அப்புறம் பாப்பாவுடைய பேரு ஜின்னு. ஓ கொங்ஸுவா? அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? பிரின்சஸ்னு அர்த்தம். சரி உங்களுக்கு பசிக்கும்ல, நான் சீக்கிரமா சமைக்கிறேன். ஆனா பாட்டி இன்னும் இருட்டாகவே இல்லையே, டின்னர் லேட்டா சமைக்கலாம்ல? இல்லம்மா பாட்டி ரொம்ப ஸ்லோவா தான் வேலை செய்வேன், இப்ப சமைக்க ஆரம்பிச்சாதான் நைட்டு சாப்பிட முடியும். அப்படின்னா பாட்டி நானும் ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ உட்காந்து பாப்பாவை பார்த்துக்கோ, பாட்டி எல்லாமே பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த இடத்துல தான் இந்த படத்துடைய பேரையே போடுறாங்க, எ லிட்டில் பிரின்சஸ். ஸோ பாட்டி கொங்ஸுவை ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. கொங்ஸுவும் ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப டீச்சர் வந்துட்டு ஒரு குளோபை கீழே போட கரெக்டான டைம்ல நம்ம கொங்ஸு வந்து பிடிக்கிறாங்க. பசங்களாம் பார்த்து வாவ் சூப்பர்னு கத்துறாங்க. சோ டீச்சரும், பசங்களா நம்ம கிளாஸுக்கு புது ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, உன்னை இன்ட்ரோ பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்ல கொங்ஸுவும், என்னோட பேரு கொங்ஸு, நான் வில்லேஜ்ல இருந்தேன், வில்லேஜ்ல நான் படிச்ச ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவேன் அப்படின்னு நம்ம கொங்ஸு பேச பேச கிளாஸ்லயே யூராம்னு ஒரு பையன் இருக்கான், நல்லா கொலு கொலுன்னு. அந்த பையவுள்ள நம்ம கொங்ஸுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா கொங்ஸுவா அவருக்கு பிடிச்சிருக்கு. டீச்சர் இங்க பாருங்க, என் பக்கத்துல இடம் ஃப்ரீயா இருக்கு, கொங்ஸுவை என் பக்கத்துல உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்ல டீச்சரும் அனுப்பி விடுறாங்க. கொங்ஸுவும் யூராமுக்கு பக்கத்திலேயே உட்காடுறாங்க. இத இன்னொரு பொண்ணு, அவங்க பேரு சூக்கு, அவங்க கடுப்பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு யூராம ரொம்ப பிடிக்கும். சோ கிளாஸ் முடிஞ்சு லஞ்ச் டைம்ல அந்த சூக்குன்ற பொண்ணு நம்ம கொங்ஸுவை கீழே விழ வச்சு, இங்க பாரு யூராம் கிட்ட ஓவரா பேசுற வேலை வச்சுக்காத, நீ ரொம்ப கேவலமான பொண்ணு, உங்க அம்மாவே ஓடி போனவங்க தானே, அவங்க புத்தி தானே உனக்கும் வரும் அப்படின்னு சொல்ல, அம்மாவை பத்தி பேசுற உடனேயுமே கொங்ஸுவுக்கு பயங்கரமா கோவம் வருது. மண்டையாலே ஒரு
முட்டுறாங்க. அந்த சூக்குன்ற பொண்ணுக்கு மூக்கு உடைஞ்சு ரத்தம் வருது. இத தூரத்துல இருந்து அந்த யூராம் பையனும் பார்த்து ஐயோ எனக்கு கோங்ஸுவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கையில வச்சிருக்கிற ஒரு பிஸ்கெட்டை முரட்டுத்தனமா ஒரு கடி. சோ அப்புறம் கோங்ஸு வீட்டுக்கு போயிட்டு பாட்டிக்கு வீட்டுல தேவையான எல்லா ஹெல்ப்பையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ வீட்டுல இருக்கிற குட்டி பாப்பாவுக்கு வந்து டயப்பருக்கு பதிலா வெறும் துணியை தான் யூஸ் பண்றாங்க. நம்ம கோங்ஸுவும் நான் போயிட்டு துணியை வாஷ் பண்ணிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது பாட்டி தான் சொல்றாங்க இந்த மாதிரி துணியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தைகளுக்குன்னு பேம்பர்ஸ்லாம் விக்குது, அதை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. ஆனா பேம்பர்ஸை வாங்குற அளவுக்கு காசு இவங்க கிட்ட கிடையாது. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பெரிய பேம்பர்ஸ் இருக்கும்ல அதுல ஃப்ரீ அப்படின்னு சாம்பிளுக்காக ஒரு சின்ன பேம்பர்ஸை ஒட்டி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய பேம்பர்ஸ்ல ஒன்னே ஒன்று மட்டும் தான் ஃப்ரீயா வரும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிற எல்லா ஃப்ரீ சாம்பிளையும் ஒரே ஒரு பெரிய பேம்பர்ஸ்ல ஒட்டி பில் போடுறதுக்கு போறாங்க. பில்லிங் லேடிக்கு ஒன்றும் புரியல, சரின்னு பில் போட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் அதை வெளியே கொண்டு வந்து அந்த ஃப்ரீ சாம்பிள் எல்லாம் எடுத்து இவங்க வச்சுக்கிட்டு வெறும் அந்த பெரிய பேம்பர்ஸை திரும்ப கொண்டு வந்து கொடுத்து இல்லைங்க எனக்கு இது வேணாம் அப்படின்னு காசையும் வாங்கிட்டு போறாங்க பாட்டி. ஸோ இப்படிதான் குழந்தைக்கான பேம்பர்ஸை காசு செலவு பண்ணாம ஓசிலேயே மங்களம் பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம பாட்டி வந்து ரோட்டோரத்துல சின்னதா ஒரு கடை இந்த கர்ச்சீஃப் சீப்பு இந்த மாதிரி விற்கிறாங்க. வியாபாரமே ஆகவே மாட்டேங்குது. அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாட்டி. அப்ப தூரத்துல அந்த அங்கிள் இருக்காருல்ல, அதான் கோங்ஸுவை ஸ்டார்டிங்ல பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு, அவரு ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு யாருன்னா கோங்ஸுவோடைய டீச்சர் தான். ஆனா அந்த டீச்சர் அங்கிளை பயங்கரமா திட்டிட்டு போயிடுறாங்க. இதை நம்ம பாட்டி தூரத்துல இருந்து பார்த்து என்னடா லவ் ஃபெயிலியரா? ஆமாம் பாட்டி. ஐயோ நீ அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத, நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா பாரு எனக்கு வியாபாரமே ஆகவே இல்லை, வியாபாரம் ஆனா சொல்ல மாட்டேன். சரி சரி எல்லா பொருளையும் நானே வாங்குறேன் பாட்டி, நீ அம்மா கிட்ட மட்டும் சொல்லாத. அதோட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல, என்கிட்ட இருந்து வாங்குற கர்ச்சீஃப்ல காதல் கவிதையை எழுதி கொடுறா, அந்த பொண்ணு உஷாராயிடும் அப்படின்னு பாட்டியா ஐடியா வேற கொடுக்குறாங்க. ஸோ அந்த அங்கிள் எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கினதுனால இருந்த காசு எல்லாத்தையும் பாப்பாவுடைய டைப்பர் வாங்கவே செலவு பண்ணி வீடு ஃபுல்லா டைப்பரை அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ நைட் டைம் ஆகுது. நம்ம கோங்ஸு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நூல் வந்துட்டு கோங்ஸு தலையில இருக்கு. பாட்டி அதை எடுக்கலான்னு தலையை டச் பண்றாங்க. டக்குன்னு கோங்ஸு பயப்படுறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு பாட்டி கேட்கும் பொழுது என்னோட அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்பவே கேரிங்கா இருப்பாங்க, என்னை அடிச்சதே கிடையாது அப்படின்னு கோங்ஸு பயத்தோட சொல்றா. ஸோ இதை கேட்ட உடனே பாட்டிக்கு புரிஞ்சிருச்சு நம்ம பொண்ணு பேத்தியை போட்டு சம்மாடி அடிச்சிருக்கா அப்படின்னு. டக்குன்னு பாப்பா அலற சவுண்டு கேட்டு கோங்ஸு பாப்பா கிட்ட போயிட்டு ஒரு தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. கோங்ஸு ஸ்கூலுக்கு போகலான்னு கிளம்பி போகும் பொழுது குறுக்க அங்கிள் வந்து இங்க பாரு கோங்ஸு, எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும், நான் கொடுக்கறத உன் டீச்சர் கிட்ட கொடுத்துட்டா போதும் அப்படின்னு ஒரு கர்ச்சீஃபை கொடுக்குறாரு. இதுக்குள்ள என்ன இருக்கு, அதெல்லாம் நீ ஓபன் பண்ணக்கூடாது கோங்ஸு, ஒழுங்கா அவங்க கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இருந்தாலும் கோங்ஸு ஓபன் பண்றாங்க. உள்ள ஒரு கவிதை தான் இருக்கு. பாட்டி சொன்ன ஐடியா தான். உன்னை பார்த்த உடனேயுமே என் மனசுக்குள்ள பூக்களா பூத்துச்சு, நீ இருக்கிற மனசுல அந்த பூக்கள் பூக்கலாமான்னு புடுங்கிறதுக்கு போனேன், ஆனா புடுங்க முடியல, ஏன்னா அந்த பூவே நீ தானே அப்படின்னு ஆஸ்கார் லெவலுக்கு ஒரு கவிதையை ரெடி பண்ணிருக்காரு. இதை பார்த்து கோங்ஸு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டீச்சர் கிட்ட கொண்டு போய் கொடுக்க அவங்களும் இதெல்லாம் ஒரு கவிதைன்னு எழுதியிருக்கானே கடவுளே அப்படின்னு கடுப்பாக்குறாங்க. ஸோ அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு நம்ம கோங்ஸு யூராம் கூட நடந்து வரும் பொழுது நிறைய போட்டோஸ்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனேயுமே நம்ம கோங்ஸுவுக்கு இதே மாதிரி போட்டோஸ்லாம் எனக்கு எடுக்கணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி நம்ம கோங்ஸுவும் யூராமும் ஒன்னா இருக்கிறத பார்த்து அங்க நம்ம சூக்கு செமையா கடுப்பாக்குறாங்க. சூக் கூடவே ரெண்டு அல்ல கைங்க இருப்பாங்க. சூக் கோவப்பட்டாலே விசிறி விடுவாங்க, ஏன்னா அந்த அம்மாவோட சூட்டை இவங்க தணிக்கிறாங்களாமா. எங்க பாட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு கேம்பிளிங் கேம் மாதிரி விளையாடுவாங்க காசை கட்டி. ஸோ அதுல பாட்டியோடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வந்து டேட்டு போடுறவங்க, அவங்க கூட தான் பாட்டிக்கு எப்ப பார்த்தாலும் சும்மா ஃபன்னியா சண்டை வரும். அந்த இடத்துக்கு நம்ம கோங்ஸு வந்து பாட்டி என்ன பண்றீங்கன்னு கத்துறாங்க. ஸோ அப்புறம் பாப்பாவை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. பாட்டி அந்த லேடி எப்ப பார்த்தாலும் சிகரெட் பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைக்கு அது கெடுதல் தானே, உங்களுக்கு தெரியாதா? ஐயோ சாரிமா பாட்டி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு நடந்து வரும் பொழுது கோங்ஸுவோட ஃப்ரெண்டு யூராம் இருக்கார்ல, அவருடைய அம்மா வராங்க. அவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு போல. ஸோ அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. அதோட நம்ம கோங்ஸுவோடைய பாப்பாவுக்காகவும் பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் கோங்ஸு கிட்டையும் பாட்டி கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேக்சினேஷன் போடுறாங்களா, அதுவும் ஃப்ரீயா. இதை கேட்ட உடனே கோங்ஸுவும் இது ஃப்ரீயாவா, ஆனா எப்பவுமே அது காசுக்கு தானே போடுவாங்க. ஆமாமா காசுக்கு தான் போடுவாங்க, அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டருடைய குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சான், அதனால எல்லா குழந்தைக்கும் ஃப்ரீயா போடுறாங்களாம். ஸோ அகைன் பாட்டியும் கோங்ஸுவும் பாப்பாவை தூக்கிக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. வழக்கம் போல அந்த ஃப்ரீ பேக்கெட்டை திருட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்போ ஸ்டோர் மேனேஜர் பாத்துறாரு. இப்பதான் அந்த ஃப்ரீ சாம்பிள்லாம் எங்க போகுதுன்னு புரியுது எனக்கு, நீ தான் திருடுறியா அப்படின்னு கேட்க உடனே பாட்டி அங்க வந்து தம்பி அதுல ஃப்ரீன்னு போட்டிருக்குல்லப்பா, அதனாலதான் ஃப்ரீயா நாங்க அதை எடுத்துட்டு போயிட்டோம், சும்மா போய் சொல்லாதீங்க, பெரிய பொருள் வாங்கினா சின்ன பொருள் ஃப்ரீ, ஆனா ஃப்ரீயா இருக்கிற சின்ன பொருளை மட்டும் எடுத்துட்டு போறீங்க நீங்க. உடனே பாட்டியும் அந்த ஆளு காலில் விழுந்து ஐயோ என் மானம் போச்சு ப்ளீஸ் என்ன உற்று அப்படின்ற மாதிரி கத்துறாரா. இங்க ஆக்சுவலா அவரோட மானம் தான் போகுது, எல்லாரும் பாக்குறாங்க. ஐயோ பாட்டி நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க, நான் ஜஸ்ட் சும்மா வார்ன் பண்ண அவ்வளவுதான், இதுக்கு மேல இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவரு சொல்ல எப்பாடான்னு இவங்க எஸ்கேப் ஆகி வெளியே போறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. கோங்ஸு ஸ்கூலுக்கு போறாங்க. டீச்சர் வந்து உங்களுக்கு ஒரு எஸ்ஏ
எஸ்ஏ அசைன்மெண்ட் இருக்கு, அடுத்த வாரம் வரைக்கும் நீங்க டைம் எடுத்துக்கலாம், ஃபேமிலின்ற டாபிக்ல நீங்க ஒரு எஸ்ஏவை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கிளாஸ் முடிஞ்சு கோங்ஸோ அந்த எஸ்ஏவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அங்க அந்த சூக் பொண்ணு வரா. நேத்து நீ சூப்பர் மார்க்கெட்ல பண்ணதெல்லாம் நான் பார்த்தேன், திருடுறீங்களா நீயும் உன் பாட்டியும் சேர்ந்து, இதை எல்லாருக்கிட்டையும் சொல்லட்டுமா அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண. சரி ஓகே, நீ சொல்லக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கோங்ஸோ கேட்க, அந்த யூராம் என்னை கண்டுக்கவே மாட்டான், நானும் அவனும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும், அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல கோங்ஸோவும் யூராம் கிட்ட பேச, எங்க பாரு கோங்ஸோ, என்ன சாக சொல்றியா, சாகுறேன், ஆனா அவ கூடலாம் உட்காந்து கண்டிப்பா நான் சாப்பிடவே மாட்டேன். அட சொன்னா புரிஞ்சுக்கோ யூராம், நீ மட்டும் போலன்னு வச்சுக்கிய அவ எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்ல, சரி ஓகே உனக்காக நான் போறேன் அப்படின்னு தலைவர் சூக் கூட சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு, எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, நான் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன், இந்த நீ சாப்பிடுன்னு சாப்பாடை கொடுக்க, உன்னை பார்த்தா கொஞ்சமா சாப்பிட்ற மாதிரியே தெரியல, ஒரு குதிரையவே முழுங்கின மாதிரி இருக்க இப்படின்னு ஆளு வெறுப்போட தான் சூக்கோட சாப்பிட்டுட்டு அப்படியே ரோட்ல நடந்து வரும்பொழுது, ஏய் நம்ம ஒரு கியூட் செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு ஒரு போலாராய்டு கேமராவை எடுக்கிறாங்க சூக்கு. அதை பார்த்த உடனேயுமே யூராமுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கோங்ஸோ போட்டோலாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால, அவகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சூக் கிட்ட, உன் கேமராவை எனக்கு கொஞ்சம் தரியா, நான் கண்டிப்பா தரேன், எவ்வளவு நாள் வேணாலும் நீ வச்சுக்கோ, நான் கேட்கவே மாட்டேன் திரும்ப அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஆளு கேமரா எடுத்துட்டு போறாரு. எங்க நம்ம கோங்ஸோ ஸ்கூலை முடிச்சுட்டு நேரா பாட்டியோட கடைக்கு வராங்க. பாட்டி சாப்பிடவே இல்ல, வியாபாரமும் சுத்தமா போகவே இல்ல. பாட்டி முதுகுல பாப்பா வச்சிருக்காங்க, பாப்பா மட்டும் சாப்பிட்டுருக்க போல மதியம். நம்ம கோங்ஸோடைய வயிறும் சவுண்ட் போட ஆரம்பிக்குது, ஏன்னா அவங்களுக்கும் பசிதான். என்ன பண்ணலாம் பாட்டி அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்திலேயே ஒரு ஃபுட் ரோல் கடை ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, நிறைய சாப்பாடை வித்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு 3-4 மட்டும் மிச்சம் இருக்கு. எங்க பாரு கோங்ஸோ, ஈவினிங் டைம் ஆக போகுது, கடையெல்லாம் எல்லாரும் க்ளோஸ் பண்ண போறாங்க, அந்த ரோல் மட்டும் விக்கல அப்படின்னா மீதி இருக்கிற ரோலை நமக்கு பாதி விலைக்கு அவ தருவா, கடவுள்கிட்ட வேண்டிப்போம் அந்த 3 ரோலும் விற்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரோலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா 2 வித்து போய் கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் மிச்சமாகுது. அந்த ஒண்ணுத்தையும் பாட்டியும் கோங்ஸோவும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ பசி அவங்களுக்கு. சோ நைட் டைம் ஆகுது, பாட்டிக்கு வயித்த கலக்குது, வேகமா பாத்ரூமுக்கு போறாங்க. அங்க ஆல்ரெடி கோங்ஸோ இருக்காங்க. அடியே சீக்கிரம் வெளியே வாடி, என்னால முடியல பாட்டி, எனக்கும் முடியல பாட்டி, என்ன கருமத்தை நம்ம சாப்பிட்டோம் பாட்டி, நாளைக்கு போயிட்டு அவளை நான் வச்சுக்கிறேன், இரு ஃபர்ஸ்ட் நீ வெளியே வா, என்னால முடியல அப்படின்னு சொல்ல கோங்ஸோ வெளியே வராங்க. பாட்டி பாத்ரூம்குள்ள போயிடுறாங்க. வெளியே இருந்து கோங்ஸோ பாட்டி கிட்ட, நாளைக்கு ஜிம் கிளாஸ் இருக்கு, அதுக்கு ட்ரெஸ் வேணும், ஆனா பாட்டி இவ்வளவு காசு இல்லாம கஷ்டப்படுறாங்களேன்னு கேட்க முடியல கோங்ஸோனால. இந்த நேரத்துல யூராம் அவரோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீமை சாப்பிடுறாரு. அம்மா திட்டுறாங்க, ஏண்டா எப்ப பார்த்தாலும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம், இப்படியே தின்னா குண்டா ஆயிடுவடா அப்படின்னு சொல்ல, ஆமா குண்டாதான் அவன், என் அப்பா மாதிரி, அவரை கோங்ஸோவை கல்யாணம் பண்ணி ரொம்ப ஜாலியா இருப்பேன் நானு. அடி செருப்பால நாயே, இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் கேக்குதான்னு கத்தி எடுத்துட்டு குத்துறதுக்குலாம் வராங்க அம்மா. யூராமும் வேகமா ஓடுறாரு. போகும்பொழுது ஆக்சுவலா யூராமுடைய அப்பா வந்து கறி கடை வச்சிருக்காரு, அதுல இருந்து கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு இதை நான் கோங்ஸோ கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு போறாரு. ஆக்சுவலா யூராமுடைய அப்பாவும் அம்மாவும் பாட்டிக்கு ரொம்பவே சப்போர்ட், அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. யூராம் கொண்டு போன கறியை பாட்டிக்கு கொடுக்கலாம் தான் இருந்தாங்க, அதை யூராமே கொண்டு போய் கொடுக்குறாரு. சோ யூராம் கறியை மட்டும் கிடையாது, அந்த சூக்குன்ற பொண்ணு கிட்ட இருந்து கேமராவை கொண்டு வந்து நம்ம கோங்ஸோ கிட்ட கொடுத்து தலைவர் சும்மா ஸ்டைலான போஸ் எல்லாம் கொடுக்க கோங்ஸோ போட்டோவை எடுக்கிறாங்க. சோ கோங்ஸோக்கு அந்த கேமரா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யூராமும் வந்து, உனக்கு எதுக்காக போட்டோ எடுக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இதுல எந்த ஒரு பொய்யும் இல்ல, நீ அழகா இருக்கியோ இல்ல அசிங்கமா இருக்கியோ, நல்லவனா இருக்கியோ கெட்டவனா இருக்கியோ, நீ என்னவோ அதை தான் உன் போட்டோ காட்டும். சோ மனுஷங்க பொய் சொல்லலாம், ஆனா போட்டோஸ் பொய் சொல்லாதுன்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம கோங்ஸோ நிறைய போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அதை ஸ்கூலுக்கு கொண்டு வந்து நம்ம யூராம் கிட்ட காட்ட, யூராமும் உண்மையிலேயே செமையா இருக்குப்பா இந்த போட்டோஸ்லான்னு பாராட்டி தள்ளுறாரு. இதை அந்த சூக்குன்ற பொண்ணு செம கடுப்போட பாக்குறா, ஏண்டா கேமரா உனக்குன்னு கொடுத்தா நீ அவகிட்ட கொடுத்து அவ கூட பேசிக்கிட்டு இருக்கல அப்படின்னு கடுப்போட. சோ இன்னைக்கு ஜிம் கிளாஸ் இருக்கு, எல்லாரும் அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும், ஆனா நம்ம கோங்ஸோ கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லாததுனால அவங்கள மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாருமே ஜிம் கிளாஸுக்கு போறாங்க. சோ கோங்ஸோ தனியா கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. அப்பதான் இன்னொரு ஸ்டூடெண்டோடைய பர்ஸ் அங்க இருக்கு. அந்த பர்ஸை இவங்க ஆட்டைய போட்டுக்கிறாங்க, ஏன்னா உள்ள காசு இருக்கும்னு. சோ இந்த மாதிரி பர்ஸ் ஒன்னு காணாம போயிடுச்சுன்னு டீச்சருக்கு நியூஸ் வருது. அந்த பர்ஸை தொலைச்ச ஸ்டூடெண்டோடைய அம்மா ஸ்கூலுக்கே வந்துடுறாங்க. என் பிள்ளையோடைய பர்ஸை எடுத்தது யாருன்னு இப்பயே தெரியணும்னு கத்துறாங்க. சோ எல்லாரும் ஜிம் கிளாஸுக்கு போகும்பொழுது தனியா இருந்தது நம்ம கோங்ஸோ தான், அதனால பழி கோங்ஸோ மேல விழுது. இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிய வந்து பாட்டியும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே பர்ஸ் வந்து இப்போ நம்ம கோங்ஸோடைய பேக் உள்ள தான் இருக்கு, இன்னும் பேக்கை செக் பண்ணல யாரும். சோ பாட்டியும், கோங்ஸோ நான் பேசிக்கிறேன், நீ வெளியே போய் நில்லுன்னு கோங்ஸோவை வெளியே அனுப்பிட்டு இவங்க பேசுறாங்க அந்த பேரண்ட் கூட. எங்க பாருங்க மேடம், ஏன் பேத்தி இந்த மாதிரி திருடலாம் மாட்டா, மேபி உங்க புள்ள எங்கேயாவது அந்த பர்ஸை போட்டிருக்கோம், வேற எங்கேயாவது போய் தேடுங்க அப்படின்னு பொறுமையா சொல்றாங்க. ஆனா அந்த பேரண்ட் செமையா கடுப்பாக்குறாங்க, உன்னை பத்தியும் எனக்கு தெரியும், உன் குடும்பத்தை பத்தியும் தெரியும், அம்மா அப்பா சேர்ந்து வளர்த்திருந்தா அந்த பொண்ணு நல்லா இருந்திருப்பா, உன் பொண்ணே ஓடி போனவ தானே, இப்ப உன் பேத்திக்காக இவ்வளவு பேசுறியே, உண்மையிலேயே அவ உன் பொண்ணுக்கு பிறந்தாளா இல்ல வேற எவனுக்கு பிறந்தாலோ அப்படின்னு ரொம்ப ஓவரா பேச பாட்டி செமையா கடுப்பாக்குறாங்க. இங்க பாரு, அது என்னோட பேத்தி தான், என் பிள்ளைக்கு பிறந்தது, என்னோட ரத்தம் அவ இப்படின்னு பேசும்பொழுது வெளியே இருக்கிற கோங்ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாட்டியும், என் பேத்தியை இப்படி பேசிட்டியே,
தெரியலையேன்னு செமையா சண்டை போடுறாங்க அந்த பேரண்ட் கூட. அப்பதான் கரெக்டா நம்ம யூரா வராரு அந்த பர்ஸ் எடுத்துக்கிட்டு. கோங்ஸு ஒன்னும் அந்த பர்ஸ் எடுக்கல, இந்த பர்ஸ் கீழே விழுந்து போய் கடந்தது, நாங்க கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டோமா அப்பதான் கீழே போட்டுருப்பா போலன்னு பர்ஸை கொடுக்க. ஸோ ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா யூரா வந்துட்டு இந்த பர்ஸை நம்ம கோங்ஸுவோடைய பேக்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஆனா கோங்ஸுவை மாட்டி விடாம இதுல இருந்து கோங்ஸுவை காப்பாத்துறாரு. ஸோ இந்த ப்ராப்ளம் நடக்கும் போதெல்லாம் நம்ம அங்கிள் இருக்கார்ல, அவரு தான் கோங்ஸுவோடைய பாப்பாவை வந்து முதுகுல வச்சிருந்தாரு. ஸோ அந்த டீச்சரும் பார்த்தாங்க. அப்புறம் பாட்டியை டிரா பண்ணி வந்துட்டு திரும்பவும் டீச்சரை பார்க்க வராரு. இங்க பாருங்க டீச்சர், ஆல்ரெடி நான் ஒரு கவிதையை அனுப்பினேன், நீங்க எந்த ரிப்ளைவும் சொல்லல, இன்னொரு கவிதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ இன்னொரு கவிதை எல்லாம் வேணாம், ஈவினிங் நம்ம வெளியே சாப்பிட போலாம் அப்படின்னு ஒரு கிரீன் சிக்னலை கொடுக்குறாங்க. ஸோ ஸ்கூல் முடிஞ்சு யூராம் நம்ம கோங்ஸுவை பார்க்க வர கோங்ஸு ரொம்ப சோகமா இருக்காங்க. எங்க பாரு, அந்த பர்சன் நீ என் பேக்ல இருந்து தானே எடுத்த, அப்புறம் எதுக்காக கீழே கடந்ததுன்னு போய் சொன்னேன். ஏன்னா கோங்ஸு நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, அதனாலதான். ஆமா நீ எதுக்காக காசை திருட ட்ரை பண்ண, ஜிம் ட்ரெஸ் வாங்கணுன்றதுக்காகவா? ஜிம் ட்ரெஸ்க்காகலாம் கிடையாது, என் பாட்டிக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குதா, எங்கேயாவது போய் விழுந்துட்டாங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்ல, அதனாலதான் அவங்களுக்கு ஒரு கண்ணாடி வாங்கணும்னு காசுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன். உடனே யூராமும் கேமரால கோங்ஸுவை ஒரு போட்டோ எடுத்து, நீ தானே சொல்லுவ போட்டோ பொய் சொல்லாதுன்னு, இனிமே நீயும் வந்து போட்டோல இருக்கிற மாதிரி பொய் சொல்லாம இருன்னு சொல்றாரு. ஸோ நைட் டைம் ஆகுது. நம்ம அங்கிளும் டீச்சரும் டேட்டிங்லாம் போறாங்க. ஜாலியா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. எங்க வீட்டுல பாட்டி வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிவி அப்படியே கட்டாய் வருது. அதோட பாட்டிக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்குதா. நம்ம கோங்ஸு வந்து பாட்டிக்கு உடம்புலாம் பிடிச்சு விடுறாங்க. சடனா பார்த்தா டிவி மொத்தமா ஆஃப் ஆகுது. ஐயோ பாட்டி, உங்களோட ஃபேவரட் சீரியல் பாதிலே கட் ஆயிடுச்சே. ஆமா கோங்ஸு, என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு வேற ரொம்ப போர் அடிக்குது. சரி பாட்டி, நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சரி சொல்லு என்ன கேம்? அது வந்து பாட்டி, நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட்டை சொல்லுவேன். அந்த சீக்ரெட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த சீக்ரெட் தெரியும்னா நீங்க ஜெயிச்சிங்க. அடடா, கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. சரி நீயே ஃபர்ஸ்ட் ஆரம்பின்னு சொல்ல கோங்ஸு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து பாட்டி, பாப்பாவுக்கு வந்து துணியில தானே டைப்பர் முன்னாடி வச்சிருந்தோம், அந்த டைப்பரை நீங்க தூக்கி போட சொன்னீங்க, ஆனா நான் அதை கழுவி பத்திரமா வச்சிருக்கேன். அடி பாவி, இது எனக்கு தெரியாதே அப்படின்னா நீதான் வின்னர். சரி நான் என்னோட சீக்ரெட்டை சொல்றேன். இப்ப நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன்ல, அப்ப டிவியோடைய சவுண்டுக்கு ஏத்த மாதிரியே 2 தடவை நான் பாம்பு போட்டு நீ கவனிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. பாட்டி, நான் கால் கழுவி 2 நாள் ஆச்சு, அடிப்போடி நான் தலைய கழுவிய 4 நாள் ஆச்சு அப்படின்னு மாத்தி சொல்லி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம கோங்ஸு ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாட்டி, நான் உங்களோட உண்மையான பேத்தி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி அப்படியே அமைதியாயிடுறாங்க. கோங்ஸுவும் பாட்டி என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சிரிக்கிறாங்க. கோங்ஸு நீ தோத்து போயிட்ட, ஏன்னா இது எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்ல கோங்ஸுவுக்கு எதுவும் புரியவே இல்லை. ஆக்சுவலா நம்ம பாட்டியோடைய பொண்ணு இருக்காங்களே, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையே இருக்கு, அதுதான் நம்ம கோங்ஸு. நம்ம பாட்டி வந்து கோங்ஸுவை தலையில நூல் இருக்குன்னு தொடுவாங்க. ஆனா கோங்ஸு ரொம்ப பயப்படுவா. அப்பயே புரிஞ்சுக்கிட்டாங்க பாட்டி, நம்ம பொண்ணு வந்துட்டு கோங்ஸுவை செமையா அடிப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னதான் இருந்தாலும் கோங்ஸு வேற பொண்ணு தானே. ஆனா அந்த குழந்தை பாப்பா இருக்குல்ல, அது வந்து பாட்டியோடைய உண்மையான பேத்தி. சோ பாட்டியும் கோங்ஸு கிட்ட என் பொண்ணு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்க கோங்ஸுவும் அவங்க என்ன ரொம்ப அடிப்பாங்க தான், ஆனா அவங்க என்ன கூடவே வச்சுப்பாங்க, என்னை எங்கேயும் அனுப்பலாம் மாட்டாங்க. அப்பா இறந்து போய் அப்புறம் அம்மாவுக்கும் உடம்பு முடியாத பொழுதுதான் உங்களை பார்க்க சொல்லி எங்களுக்கு உங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸ்கூல்ல நீங்க என்ன உங்க பேத்தி, உங்களோட ரத்தம் தான் நான்லாம் சொன்னீங்க, ஆனா உண்மையா நான் கிடையாது, நான் வேற ஏதோ ஒரு பொண்ணு தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வேணா வெளியே போயிடுறேன் அப்படின்னு பாவமா கேட்க, ஏ கோங்ஸு நீ எதுக்கு வெளியே போகணும், ஏன் சொந்த ரத்தமா இருந்தாதான் பேத்தியா, உன்னை பார்த்தப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நீயும் என் பேத்தி தானே. சோ நீ என் பேத்தின்றத யாராலையும் மாத்த முடியாது, புரியுதா, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாத, சரி வா நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நடுவுல நம்ம கோங்ஸு படுத்துக்கிறாங்க. இப்பதான் கோங்ஸு மனசே ரொம்ப நிம்மதியா இருக்கு. இவ்வளவு நாள் இந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இப்ப அப்படியே சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. குட்டி பாப்பா ஜிஞ்சுவை கூட்டிட்டு இவங்க ஹாஸ்பிடல் போறாங்க. ஏன்னா அங்கதான் ஃப்ரீயா தடுப்பூசி போடுறாங்க. சோ பாட்டி பாப்பாவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. கோங்ஸு வந்துட்டு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்றாங்க தடுப்பூசிக்காக. அப்போ ஒரு லேடி வந்து இந்த மாதிரி என் குழந்தைக்கு தடுப்பூசி போடணும், இதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதானே, வேற தடுப்பூசி எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்ட உடனே கோங்ஸுவும், அப்ப எங்க பாப்பாவுக்கும் அந்த தடுப்பூசி போடுவீங்களா? ஐயோ இல்லம்மா, அது வேற இது வேற. அது எப்படி அது வேற இது வேற? ஃப்ரீயா போடுறதுனால எங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறது போடுறீங்களா? அதெல்லாம் முடியாது, எங்க பாப்பாவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத நல்ல தடுப்பூசி போடணும் நீங்க. உடனே பாட்டியும் பாப்பா தூக்கிட்டு வந்துட்டு, கோங்ஸு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, இவங்களே ஆல்ரெடி பெரிய மனசு பண்ணி நமக்கு ஃப்ரீயா தடுப்பூசி போடுறாங்க, இதுல இது வேணும் அது வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அங்க ஒரு டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு குழந்தை கீழே விழுந்து அடிபட்டு போகுது. அந்த குழந்தை பாவம் அழுதுகிட்டு இருக்கு. நம்ம கோங்ஸுவும் திரும்பி பார்த்தா அது அவளுடைய தங்கச்சி பாப்பா தான். பார்த்தா பாட்டி வந்து வேற ஏதோ ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ கோங்ஸு வேகமா போயிட்டு குட்டி பாப்பாவை தூக்க மூக்குல அடிபட்டு ரத்தமா வருது, துடிச்சு போறா. உடனே டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியும் புலம்புறாங்க, நான் எப்படி என்னோட பேத்தியை விட்டுட்டு வேற ஒரு குழந்தைய தூக்கணும்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு. சோ டாக்டரும் பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸை தூக்கி பாக்குறாங்க. வயிற்றுலாம் ஏதோ ரேஷஸ் மாதிரி வந்திருக்கு. இது எவ்வளவு நாளா
இருக்குன்னு கேட்கும் பொழுது இல்ல காலையில வரைக்கும் இல்ல திடீர்னு இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல உடனே இந்த பாப்பாவை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ இங்க இருந்தாங்கல்ல லேடி டாக்டர், அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல பெரிய டாக்டரா இருக்காரு. சோ அவரு பாப்பாவை செக் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, குட்டி பாப்பாவுக்கு உடம்புல அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரத்தம் நிக்கவே நிக்காது. சோ நமக்கு ஏதாவது சின்னதா அடிபட்டதுன்னா அந்த பிளட்டை வந்து நம்ம உடம்பே ஸ்டாப் பண்ணிடும். ஆனா பாப்பாவுக்கு இருக்கிற கண்டிஷன்னால அந்த பாப்பாவோட ரத்தம் நிக்காம வந்துகிட்டே இருக்கும். சோ அதனால அடிபடாம நம்ம பாத்துக்கணும். அதோட இந்த டாக்டர் பாப்பாவுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்றாரு. காசு எதுவும் வாங்கவே இல்லை. ஏன்னா அந்த லேடி டாக்டருக்கும் இவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு. சோ அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் மத்த குழந்தைகளுக்கு இவங்க உதவி செய்யறாங்க. ஃப்ரீயா தடுப்பூசி போடுறதா இருக்கட்டும், இப்ப இவங்க கிட்ட காசு வாங்காததா இருக்கட்டும், எல்லாமே. சோ பாப்பாவை அதே ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கிறாங்க. நம்ம கோங்ஸு மட்டும் தான் கூட இருக்காங்க. பாட்டி எங்க போனாங்கன்னே தெரியல. சடனா பார்த்தா அங்க யூராம் வராரு. சடனா குட்டி பாப்பா அழுக, டே உன் மூஞ்ச பார்த்து பாப்பா அழுவுதுரா இரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாங்க. குழந்தையும் அப்படியே காம் ஆகுது. ஏ கோங்ஸு, அந்த பாட்டை நீ சூப்பரா பாடுற, எனக்கும் கத்துக்கூட இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம பாட்டியோட பேரை சொல்லி அவங்களோட கார்டியன்ஸ் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல நம்ம கோங்ஸுவும் யூராமும் வேகமா ரிசப்ஷனுக்கு போறாங்க. பார்த்தா பாட்டி அங்க நிக்கிறாங்க. பாட்டி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நேரா மேல வர வேண்டியதானே பாப்பாவை பாக்குறதுக்கு, இவ்வளவு நேரம் நீங்க எங்க போனீங்க? அந்த ரிசப்ஷனிஸ்டும் என்ன பாட்டி உங்க பொண்ணு கூட வந்திருக்குன்னு சொன்னீங்க, பார்த்தா உங்க பேத்தி தான் வந்திருக்காங்க, உங்க பேரை சொன்னீங்க, அதுக்கப்புறம் வேற எதுவும் சொல்லல, எந்த பேஷண்ட்டை பார்க்க போறீங்க, எந்த வார்டு நம்பர் எதுவுமே சொல்லவே இல்லை நீங்க அப்படின்னு ஒரு கத்த. பாட்டியும் கடுப்பாக்குறாங்க. நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கியா? என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி கோங்ஸுவை கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. சடனா பாட்டி அப்படியே நின்னுறாங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்படியே கம்முனே இருக்காங்க. இதை பாக்குற கோங்ஸுவுக்கும் பெரிய ப்ராப்ளம்னு தோணுது. அவங்க நினைச்ச மாதிரியே தான் பாட்டிக்கு வந்துட்டு இந்த ஞாபக மருதி ரொம்பவே முத்தி போயிடுச்சு. அடிக்கடி அவங்க எங்க இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு எல்லாத்தையுமே மறக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ பாவம் கோங்ஸு அவளுடைய குட்டி பாப்பாவுக்கும் பாட்டிக்கும் இப்படி ஒரு ப்ராப்ளம்ல இருக்காங்க. சோ ரெண்டு பேருமே வீட்டுக்கு போய் தூங்கிடுறாங்க. ஆனா நம்ம கோங்ஸு தூங்காம பாட்டியையும் குட்டி பாப்பாவையும் பாத்துக்கிறாங்க. சோ அடுத்த நாள் கோங்ஸு ஸ்கூலுக்கு போக ஆல்ரெடி டீச்சர் ஒரு எஸ்ஸே எழுதிட்டு வர சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் எஸ்ஸே எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கோங்ஸு எல்லாரும் முன்னாடி உன்னோட எஸ்ஸேவை படிச்சு காட்டு அப்படின்னு சொல்ல கோங்ஸுவும் அப்படியே மெதுவா வந்து அவங்க எழுதின அந்த எஸ்ஸேவை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காட்டுக்குள்ள ஒரு டாக் ஃபேமிலி இருந்தது. அம்மா, அப்பா, அப்புறம் ஒரு குட்டி பப்பி. மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பப்பிக்கு ரொம்ப பசிக்கும்னு சாப்பாடு கொண்டு வரதுக்காக அம்மாவும் அப்பாவும் போனாங்க. ஆனா போனவங்க திரும்ப வரவே இல்லை. ஒரு வேட்டைக்காரன் அவங்கள வலை போட்டு பிடிச்சிட்டான். எங்க பப்பி அம்மா அப்பா வருவாங்கன்னு காத்திருந்து முடியல. அம்மாவையும் அப்பாவையும் அந்த பப்பி தேட ஆரம்பிச்சது. அந்த பப்பியையும் அந்த வேட்டைக்காரன் பிடிக்க வர பப்பி வேகமா அங்க இருந்து ஓடிச்சு. ஓடி பப்பியால சுத்தமா முடியல. அதுக்கு ரொம்ப பசிச்சுது. அப்படியே ரோட்ல அது படுத்துருச்சு. அப்பதான் ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க அழுக்கு துணியோட எந்த ஒரு பொருளும் விற்காம அவங்களும் ரொம்ப பசியோட ரோட்ல வந்தாங்க. அந்த பப்பியை பார்த்தாங்க. அப்புறம் அந்த பப்பியை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் அவங்களுக்கு பசிக்குது, ஆனா அவங்க சாப்பிடாம முதல்ல அந்த பப்பிக்கு சாப்பாடு ஆக்கி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பப்பியை பார்த்து பாட்டி சொன்னாங்க, வெல்கம் டு அவர் ஃபேமிலி அப்படின்னு கோங்ஸு அந்த எஸ்ஸேவை சொல்லி முடிக்க எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூக்குன்ற பொண்ணு கூட பரவாயில்ல, கதை நல்லா இருந்தது, கொஞ்சோண்டு நல்லா இருந்தது அப்படின்னு அந்த அம்மா கூட பாராட்டுறாங்க. ஆனா நம்ம கோங்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் இது வெறும் கதை இல்ல, அவளோட லைஃபே இப்படிதான் அப்படின்னு. எங்க பாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து அந்த சீட்டுக்கட்டு மாதிரியான விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஞாபக மறதியோடவே. இந்த நேரத்துல வீட்டுல நம்ம கோங்ஸு பாப்பாவை போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு யூரா மோடி வந்து, கோங்ஸு சீக்கிரம் வா, உன் பாட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்க அப்படின்னு சொல்ல வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா பாட்டி வந்து டாட்டு போடுவாங்கல்ல பாட்டியோட ஃப்ரெண்டு, அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நம்ம இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்கோம், என்னையே ஏமாத்தி விளையாடுறீங்கல்ல அப்படின்னு பாட்டி கத்த. அந்த டாட்டு போடுற லேடியும், எது நான் ஏமாத்துறேனா, உனக்கு இருக்கிற ஞாபக மருதி நோயினால நீ விளையாடுறதே உனக்கு தெரியல, எங்க பாரு கோங்ஸு அந்த குழந்தைய தூக்கிட்டு இங்க இருந்து போயிடு, இல்லனா உன் பாட்டி இந்த ஞாபக மருதி நோயினால குழந்தையவே எங்கேயாவது தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்ல பாட்டி கடுப்பாகி அவங்க ஃப்ரெண்டையே அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்துடுறாங்க. சோ பாட்டிக்கு இருக்கிற இந்த ஞாபக மருதி நோய் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆக்சுவலா குட்டி பாப்பா கீழே விழுந்துரும்ல, பாட்டி வந்து வேற ஒரு குழந்தைய எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா ஞாபக மருதில இவங்க பேத்தின்னு நினைச்சு வேற குழந்தைய தூக்கி வச்சிருக்காங்க. சோ நைட் டைம் ஆகுது, பாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அவங்க கோங்ஸுவை பார்த்து, நீயும் குட்டி பாப்பாவும் தனியா இருப்பீங்களா, உங்களால முடியுமா? ஆனா கோங்ஸு கம்முனே இருக்காங்க. கோங்ஸு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, பதில சொல்லு. இல்ல பாட்டி, நான் பாப்பாவை வச்சுக்கிட்டு தனியா கண்டிப்பா முடியாது பாட்டி, நீங்க நானு பாப்பா மூணு பேரும் ஒன்னா இருக்கலாம். நீ தான் பார்த்தல கோங்ஸு, அந்த பொண்ணை நான் அடிச்சு ரத்தம் வர வச்சுட்டேன். என்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை கூட வச்சுக்கிட்டு எப்படி உன்னால சமாளிக்க முடியும்? குழந்தைக்கு வேற ரத்தமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னால ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இல்ல பாட்டி, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். நான் சொல்றது உனக்கு புரியலையா? எனக்கு எல்லாமே மறந்து போயிடுது கோங்ஸு. பாட்டி இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? நீ எங்களை விட்டு போக போறியா? அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். நீ எங்க கூட தான் இருக்க, என்ன ஆனாலும் சரி நான் பாப்பாவையும் பார்த்துப்பேன், உன்னையும் பார்த்துப்பேன். நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, புரியுதா அப்படின்னு கோங்ஸு பாட்டி
பாட்டியை பார்த்து கத்துறாங்க. ஏன்னா பாட்டியை விட்டுட்டு கோங்ஸுவுக்கு பெரிய சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா இருந்தாலும் பாட்டியோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு பாட்டி தனியா இருக்கும் பொழுது குழந்தைய விடாம ஸ்கூலுக்கே தூக்கிட்டு வந்துடுறாங்க நம்ம கோங்ஸு. பாவம் கோங்ஸு பாப்பாவை தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்காங்க தூங்க வைக்கிறதுக்கு. அப்ப நம்ம யூராம் வந்து, இவ்வளவு நேரம் நீ தூக்கிக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கே, உனக்கு டயர்டா இல்ல? டயர்டா தான் இருக்கு, நான் என்ன செய்யறது, நீ ஒன்னும் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா சூக் கிட்ட போறாரு. சூக் வந்து சும்மா மொரட்டு தீனி தின்னுகிட்டு இருக்காங்க. யூராம் சூக் கிட்ட போயிட்டு, இங்க பாரு, நீ இப்படி தின்னுகிட்டே இருந்தனா குண்டாகிட்டே தான் இருப்ப, குண்டா இருந்தா எனக்கு பிடிக்காது. கோங்ஸு பாத்தியா ஒல்லியாவே இருக்கா, அவ ஏன் தெரியுமா ஒல்லியா இருக்கா, பாப்பாவை தூக்கிக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கா பாரு, நீயும் அதே மாதிரி பண்ணனா கண்டிப்பா ஒல்லி ஆயிடுவ அப்படின்னு ஒரு பிட்ட போட, சூக்கும் நான் ஒல்லி ஆகணும் அப்படின்னு போயிட்டு குட்டி பாப்பாவை இவங்க வச்சுக்கிறாங்க. அப்படியே முகமெல்லாம் வேர்த்து போகுது. ஏண்டா எல்லாரும் கம்முன்னு இருங்க, நீங்க கத்தி கத்தி பாப்பாவை எழுப்பிடுவீங்க போல அப்படின்னு இவங்க பாப்பாவை தூங்க வைக்கிறாங்க. நம்ம கோங்ஸுவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாட்டியும் பாப்பாவை பார்த்துக்கிறாங்க. ஸோ பாட்டி வந்து சில திங்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, கர்ச்சீஃப்ஸ்லாம், அதெல்லாம் வந்து அவங்களே எம்ப்ராய்டிங் பண்ணி தான் வைக்கிறாங்களே. அப்படி எம்ப்ராய்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க போட்டிருக்கிற கண்ணாடியை கலட்டுறாங்க. இந்த கண்ணாடியை போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான் அப்படின்னு அதை ஓரமா வைக்கும் பொழுது வெயில் அந்த கண்ணாடியில பட்டு அந்த சூடுலாம் குட்டி பாப்பாவோட கையில பட ஆரம்பிக்குது. ஸோ பாட்டிக்கு இது தெரியவே இல்லை. அப்படியே எல்லாத்தையும் மறந்து வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்புறம் அங்கிள் இருக்காருல, அவர் தான் பாக்குறாரு. யூராம கூட்டிட்டு வேகமா நம்ம கோங்ஸும் கிட்ட வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஸோ டாக்டர் உடனே குழந்தைய அட்மிட் பண்ணணும்னு சொல்றாரு. கோங்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்க வீட்டுல பாட்டி எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சோகமா இருக்காங்க. அங்கிளும் வந்து, சரி பாட்டி, இதுனா நீ தெரிஞ்சா பண்ண, உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் அப்படி இல்லடா, இப்படியே போச்சுன்னா என்னால இந்த குழந்தைங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்துடும். அதுக்குள்ள இந்த குழந்தைங்க ஒரு நல்ல இடத்துல போயிட்டு சந்தோஷமா வாழணும், அதான் என் ஆசையே. ஸோ அதுக்காக நான் ஒரு முடிவை எடுக்க போறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம குட்டி பாப்பா வந்து இவங்களோட இறந்து போன பாப்பா மாதிரியே இருக்கான், நம்ம வேணா இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் டாக்டர் வந்து வேணான்ற மாதிரி தான் சொல்றாரு. ஒய்ஃப் டாக்டர் கேட்கற மாதிரியே இல்ல. அப்படியே சோகமா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இறந்து போனா அவங்க குழந்தையோடைய முகத்தையே பாக்குறாங்க. இதை ஹஸ்பண்ட் டாக்டரும் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ கோங்ஸோ ஹாஸ்பிட்டல்ல குட்டி பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யூராமும் சூக்கும் அங்க வராங்க. நீ இல்லாம ஸ்கூல் ரொம்ப போர் அடிக்குது தெரியுமா, எப்ப வருவ நீ, பாப்பாவுக்கு சரியானதுக்கு அப்புறம் தான் நான் வரணும். சரி கோங்ஸு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேள, கொஞ்ச நேரம் பாப்பாவை பாத்துக்கிறீங்களா, நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரினா அவங்களும் பாப்பாவை பாத்துக்கிறாங்க. நம்ம கோங்ஸுவும் பாட்டியை பார்க்க வராங்க. இந்த நேரத்துல பாட்டி அங்கிள் கூட தான் வீட்டுல இருக்காங்க. ஸோ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா, இவங்களை யாருக்காவது தத்து கொடுத்துட்டோம்னா அங்க அவங்க நிம்மதியா வாழ்வாங்கல்ல. பாட்டி நீ சொல்றது சரிதான், குட்டி பாப்பா ஓகே, அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. ஆனா கோங்ஸு உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கா, அவ உன்னை விட்டு பிரியவா நினைக்கிறியா, அது எனக்கு தெரியும், அவ என்னை விட்டு போக மாட்டா. ஃபர்ஸ்ட் குட்டி பாப்பா ஜின்சுவை அனுப்புவோம், அதுக்கப்புறமா கோங்ஸுவையும் அனுப்பலாம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஸோ அப்பதான் நம்ம கோங்ஸு வீட்டுக்கு வராங்க. பாட்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு போட்டோவை எடுக்கிறாங்க. பாட்டி அப்படியே சோகமா இருக்காங்க. அங்கிள் நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா, இருங்க நான் உங்க ரெண்டு பேருக்கும் சமைக்கிறேன் அப்படின்னு சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கோங்ஸு கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி குட்டி பாப்பாவை டாக்டர் வந்து தத்தெடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால அவர்கிட்டயே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல கோங்ஸு கடுப்பாக்குறாங்க. முடியவே முடியாது, அவ என்னோட தங்கச்சி, அவளை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன். அங்கிளும் சொன்னா புரிஞ்சுக்கோ கோங்ஸு, நம்ம பாப்பாவுக்கு இன்னும் அதிக ட்ரீட்மெண்ட் பார்த்தாதான் அவ உடம்பு சரியாகும், அதுக்கு நிறைய பணம் செலவாகும், டாக்டர் எல்லாத்தையும் பாக்குறேன்னு சொல்றாரு. உன் தங்கச்சி பாப்பா ரொம்ப சந்தோஷமா நல்ல லைஃபை வாழ்வால, அதானே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்ல கோங்ஸுவும், பாட்டி நீங்களாவது முடியாதுன்னு சொல்லுங்க பாட்டின்னு சொன்னா பாட்டி அப்படியே கம்முனே இருக்காங்க. அப்படின்னா நீங்க முடிவெடுத்துட்டீங்கல்ல, நான்லாம் என்னோட தங்கச்சி பாப்பாவை யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க கோங்ஸு. ஸோ குட்டி பாப்பாவும் அழுகுது. இங்க பாரு பாப்பா, அழுவாத, இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் உடம்பு சரியாயிடும், அதுக்கப்புறம் நீ நான் பாட்டி 3 பேருமே பழையபடி சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கலான்னு இரு, நான் உனக்கு பாலை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாட்டில்ல பால் பவுடர் போட்டு சுடு தண்ணியை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நர்சஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜின்சுன்ற குழந்தைக்கு டாக்டர் என்னென்ன பண்றாருன்னு தெரியுமா, இதுவே இவங்க வெளியே போயிருந்தாங்கன்னா அவ்வளவு பணம் செலவாயிருக்கும், எல்லாத்தையும் இந்த டாக்டர் தான் பாக்குறாங்களாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டே கோங்ஸு தண்ணியை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுடு தண்ணி கையில பட்டு அப்படியே கீழே விழுந்துருது பாட்டில். ஸோ இந்த சீன்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எப்படி கோங்ஸு கையில இருந்து அந்த பாட்டில் கீழே விழுந்ததோ அதே மாதிரி கோங்ஸு கிட்ட இருக்கிற அவளோட பாப்பாவும் பிரிய போறான்னு அர்த்தம். ஸோ கோங்ஸுவும் அவளுடைய பாப்பாவை பாக்குறா. நம்ம கூட இருந்தா பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பா, டாக்டர் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு நம்ம தங்கச்சி பாப்பாவை டாக்டர் கிட்டேயே கொடுக்கலாம் அப்படின்னு கோங்ஸுவுக்கும் தோணுது. ஸோ கோங்ஸுவும் குட்டி பாப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. பாட்டி வந்து வீட்டுல இருந்து சமைச்சு சாப்பாடு கொண்டு போகணும். ஸோ அதே மாதிரியே சூப்பரா சமைச்சு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வைக்கலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு அவங்க எல்லாத்தையும் மறந்து போறாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பேர குழந்தைங்க
இருக்காங்கன்ற விஷயம் கூட அவங்க தெரியாம சமைச்ச சாப்பாடெல்லாம் அவங்களே சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. நைட் டைம்ல தான் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்களே. சோ இப்ப பாட்டிக்கு எல்லாமே ஞாபகம் வருது. சாப்பாடு எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்டுட்டோமா, ஐயோ பாவம், நம்ம சாப்பாடு எடுத்துட்டு வருவோம்னு பாவம் அங்க குழந்தைங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோமே, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனைனால பாவம் அந்த குழந்தைங்க ஏன் கஷ்டப்படணும்னு பாட்டி அவங்களோட கையாலேயே கன்னத்துல பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹாஸ்பிட்டல்ல பாப்பாவுக்கு பக்கத்துல கோங்ஸு படுத்துக்கிட்டு இருக்கா. பாப்பா வந்து பால் குடிச்சிருக்கு. ஆனா கோங்ஸு எதுவும் சாப்பிடாம பசியோடவே இருக்காங்க. ஆனா கோங்ஸுவுக்கு நல்லாவே தெரியும் நம்ம பாட்டி ரொம்ப பாவம், ஞாபக மறதினால ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு பாட்டியை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ பாட்டி என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க சண்டை போட்டாங்கல்ல டாட்டூ போடுற ஒரு லேடி, அவங்கள கூப்பிட்டு இங்க பாரு, நான் பண்ணதெல்லாம் மன்னிச்சிரு, இந்த என்னோட வெள்ளி மோதிரத்தை வச்சுக்கோ ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு டாட்டூ மட்டும் போட்டு கொடு அப்படின்னு கேக்குறாங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம கோங்ஸு டாக்டருக்காக வெயிட் பண்றாங்க. டாக்டரும் கோங்ஸு என்னமா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க அப்படியே கோங்ஸு அழுதுகிட்டே பாக்குறாங்க. பாட்டிக்காக கோங்ஸு கண்ணாடியை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க பாட்டியை பாக்குறதுக்காக. சோ போற வழியெல்லாம் கோங்ஸு அப்படியே அழுதுகிட்டே போறாங்க. பாட்டி கிட்ட போயிட்டு அந்த கண்ணாடியை வைக்கிறாங்க. பாட்டி வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி உனக்காக கண்ணாடி வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை போட்டு நடந்து போ, அப்பதான் கீழெல்லாம் விழமாட்டேன். அதோட நீ சொன்னது சரிதான் பாட்டி, நம்ம குட்டி பாப்பா ஜென்சுவை டாக்டர் கிட்டயே கொடுத்துடலாம், அப்பதான் அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத பாட்டி, நான்லாம் யாருக்கிட்டையும் போக மாட்டேன், உன் கூடவே இருந்து உன்னை நான் பார்த்துப்பேன். சோ நீயும் நானும் இந்த வீட்டுல எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம் பாட்டி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கோங்ஸு அங்க இருந்து போறாங்களா. இத பாட்டி படுத்துக்கிட்டே கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க மனசே அப்படியே உடஞ்சி போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம கோங்ஸு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. யூராமும் சூக்கும் அங்க வந்துட்டாங்க. சோ பாப்பாவை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பாவை பெட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. நம்ம யூராமும் திட்டுறாரு, கோங்ஸு என்ன நீ பண்ற, பாப்பாவை கொடுத்துட்டு நீ எப்படி தனியா இருப்ப? ஆமா கோங்ஸு, பாப்பாவை நீ கொடுத்துட்ட அப்படின்னா நான் எப்படி வெயிட்லாம் குறைக்கிறது, எனக்கும் பாப்பா வேணும்ல அப்படின்னு சூக்கும் சொல்ல, இல்ல பாப்பா வந்து அந்த டாக்டர்கள் கூட இருந்தாதான் அவன் நல்லா வாழ்வாளே, அவன் நல்லா இருக்கணும், அதான் என் ஆசை, அதோட வாங்க நம்ம இங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்ல, பாப்பாவை கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வந்துருவாங்க, பாத்துட்டு போலாமே. இல்ல பாப்பா பெட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர்லாம் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க பாப்பாவை. சோ என்னை விட்டு என் தங்கச்சி பாப்பா போறத என்னால பார்க்க முடியாது, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஃபுட்டுல ஒரு குழந்தை மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கு. அதை பார்த்த உடனே கோங்ஸுவுக்கு தங்கச்சி பாப்பா ஞாபகம் வருது. கடைசியா அவ முகத்தையாவது பார்க்கலான்னு வேகமா போறாங்க. ஆனா டாக்டர்லாம் ஆல்ரெடி பாப்பாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. நம்ம கோங்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. இதை பின்னாடி இருந்து பாட்டியும் பாக்குறாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் பாட்டி அப்படின்னு நடந்து அங்க இருந்து வராங்க. அவங்க மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே வராங்க, எனக்கும் என் குட்டி பேத்திய தத்து கொடுக்கறதுல சுத்தமா விருப்பமே இல்ல, ஆனா வேற என்ன பண்ண முடியும், எனக்கும் இப்படி இருக்கு, பாவம் கோங்ஸுவும் ரொம்ப கஷ்டப்படுறா, என் வாழ்க்கை ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரியல, என்னோட குட்டி பேத்தி கல்யாணம் ஆகிறதெல்லாம் நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசைலாம் கிடையாது, அவ தன்னாலேயே நடக்கிற வரைக்குமாவது அவ கூட இருக்கணும்னு ஆசை, ஆனா என்னால எதுவுமே முடியல அப்படின்னு பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போறாங்க. சோ பாட்டியும் கோங்ஸுவும் வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பாட்டி எல்லா ஃபுட்டையும் கீழே தள்ளி விட்டுட்டு, கோங்ஸு உன் குட்டி பாப்பாவை கொடுத்துட்டு வந்துட்டு எப்படி உன்னால சாப்பிட முடியுது, எங்க பாரு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இந்த வீட்டுல இனிமே உனக்கு இடம் கிடையாது, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. பாட்டி என்ன ஆச்சு, நான் என்ன பண்ண, எது பாட்டியா, நான் உனக்கு பாட்டியா, நீ யாரோ நான் யாரோ, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரத்தமே கிடையாது, ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. ஆனா கோங்ஸு அதெல்லாம் கண்டுக்காம, பாட்டி நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி கடுப்பாகி கோங்ஸுவோடைய கையை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லவேளை அந்த நேரத்துல அங்கிள் வந்து தடுத்து விடுறாரு. கோங்ஸு நீ ஸ்கூலுக்கு போ, நான் பாட்டி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு கோங்ஸு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பாட்டி உடனே அவங்க கையை அவங்களே கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிளும் பாட்டி என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட கையை பாரு, வயசாகி தோல்லாம் செத்து போய் கடிச்சோ எனக்கு இப்படி வலிக்குதே, பாவம் அந்த பிஞ்சு குழந்தை கை எவ்வளவு வலிச்சிருக்கும், நான் ஏன் இப்படிலாம் பண்றேன், அப்பதான் என் மேல வெறுப்பு வரும், அவ அந்த டாக்டர் கூட போய் வாழ்வா, சந்தோஷமா இருப்பா, அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன்னு பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ வெளியே போன கோங்ஸுவும் கேமராவை எடுத்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டே வரும்போது அங்க அந்த டாக்டர் வராரு. உனக்கு ஓகேனா சொல்லு, வீட்டுக்கு வந்து உன் தங்கச்சி பாப்பாவை பாக்குறியா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்பதான் அந்த டாக்டரும், உன் தங்கச்சி பாப்பாவை கூட்டிட்டு நாங்க அமெரிக்கா போக போறோம், ஏன்னா பாப்பாவுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்ஸ் அங்கதான் இருக்காங்க, அதனாலதான் கடைசியா நீ அவளை பாக்குறியான்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, கோங்ஸுவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. திரும்ப வீட்டுக்கே வராங்க. அங்க பார்த்தா பாட்டி பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க கிளம்புறதுக்கு. பாட்டி நீ எங்க போற, உன்னை வீட்டை விட்டு போக சொன்ன, நீ போகவே இல்ல, இப்ப நான் போறேன். பாட்டி ஏன் இப்படி பண்ற, நான் தான் சொன்னல நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை நான் பாத்துக்கிறேன்னு, என்னெல்லாம் யாரும் பாத்துக்க தேவையில்லை அப்படின்னு பாட்டி கத்துறாங்க. அதெல்லாம் முடியாது பாட்டி, உன்னை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், உன்னை விட்டு நான் தனியா போகவும் மாட்டேன் அப்படின்னு பேக் எடுத்துக்கிட்டு கோங்ஸு வீட்டுக்குள்ள போக, பாட்டியும் பதிலுக்கு கத்துறாங்க. கோங்ஸு கொடுத்த அந்த கண்ணாடிய பாட்டி கோங்ஸு முகத்திலே அடிக்க, அந்த லென்ஸ் எல்லாம் உடஞ்சி கோங்ஸுவோட முகத்துல ஒரு கோடு போட்டுருது. சோ அவ்வளவுதான், நம்ம கோங்ஸு சோகமாக்குறாங்க. நேரா அந்த டாக்டருடைய வீட்டுக்கு போறாங்க பாப்பாவை பாக்குறதுக்காக. சோ அப்படியே ஒரு ரூமுக்கு போகும்பொழுது அந்த ரூம் ரொம்ப
சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா அந்த டாக்டர் கப்பிள்ஸ் வந்துட்டு இந்த ரூமை நம்ம கோங்ஸுவுக்காக தான் ரெடி பண்ணியே வச்சிருக்காங்க. ஸோ கோங்ஸு என்ன பண்றாங்கன்னா அந்த ரூமை போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேக்ல இருந்து கேமரா எடுக்கும் பொழுது ஒரு போட்டோ மட்டும் அந்த ரூமோடைய கட்லுக்கு அடியில போயிடுது. ஸோ அப்ப அந்த டாக்டர்ஸ் கப்பல் வந்து நம்ம கோங்ஸு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா, இந்த ரூம் உனக்காக தான் நாங்க ரெடி பண்ணுமே, உனக்கும் உன் தங்கச்சி பாப்பா கூடவே இருக்கணும்னு ஆசையா தானே இருக்கு, நீ இங்கேயே இருந்துரு, உன்னையும் நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், ஸோ நீ இங்க இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோங்ஸு எதுவும் சொல்லாம அங்கிருந்து திரும்பவும் பாட்டியை பார்க்கவே வராங்க. ஸோ பாட்டியும் கோங்ஸு கிட்ட என் தலையை வாஷ் பண்ணி விடுறியான்னு சொல்ல கோங்ஸுவும் பாட்டியோட தலையை வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பதான் பாட்டி ஒரு விஷயத்தையே சொல்றாங்க, கோங்ஸு எனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன பண்ணாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. ஆனா எவ்வளவு நாள் இந்த பாட்டியை பார்த்துக்கிட்டு உன்னால இருக்க முடியும் கோங்ஸு, நீ சந்தோஷமா வாழணும் மற்ற பசங்க மாதிரியே. ஸோ எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நான் ஏதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்னா அங்கேயே என்னை பார்த்துப்பாங்க, என் வாழ்க்கையை நான் அங்கேயே ஓட்டிடுறேன், நீ அந்த டாக்டருடைய வீட்டுக்கு போயிட்டு நல்லா படி, நல்லா பெரிய ஆள் ஆகு, அதுவே எனக்கு போதும். ஸோ அதனால ப்ளீஸ் கோங்ஸு இங்க இருந்து போயிடு, பாட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்ல கோங்ஸுவும் அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அடுத்த நாளே பாட்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக போறாங்க. ஆனா கோங்ஸு வெளியே வரவே இல்லை. ஏ கோங்ஸு சீக்கிரம் வெளியே வா, பாட்டி போக போறாங்க அப்படின்னு எவ்வளவு கத்தனாலும் கோங்ஸு வர மாதிரியே இல்ல. பாட்டியும் சரி அவளை விடு, நம்ம பண்ற எல்லாமே அவளோட நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி பாட்டி சோகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. பாட்டியோட உசுறு அவங்க கிட்ட இல்ல, அது கோங்ஸோ கிட்டையும் குட்டி பாப்பா கிட்டையும் தான் இருக்கு. ஸோ நம்ம கோங்ஸுவும் வெளியே வராம அப்படியே சோகமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு பாடுற அந்த தாலாட்டு பாட்டை இப்ப கோங்ஸு அவளுக்கு அவளே பாடி சமாதானப்படுத்திக்கிறா. ஸோ அதுக்கப்புறமா கோங்ஸு அந்த டாக்டருடைய வீட்டுல போயிட்டு ஒரு பொண்ணா வளர ஆரம்பிக்கிறா. ஸோ கோங்ஸு ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்க பாட்டி ஞாபகமாவே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஞாபகம் போய் வீட்டுல கோங்ஸு வந்துட்டு அம்மா நான் தான் கிளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல டாக்டரும், எங்க பாரு கோங்ஸு, நீ இந்த வீட்டுல இருக்கிறதுனால கிளீன் பண்ணணும் வேலை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது, நீ இந்த வீட்டு பொண்ணு, ஏன் பொண்ணு, நீ கோவப்படலாம், சண்டை போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லம்மா எனக்கு கிளீன் பண்ணணும்னு தோணுச்சு, அதுதான்மா, வேற எதுவும் இல்ல, சரி ஓகே கிளீன் பண்ணிட்டு வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. கோங்ஸுவும் ரூமை கிளீன் பண்ணும்பொழுது கட்டலுக்கு அடியில ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அது நம்ம கோங்ஸு பாட்டி எடுத்த போட்டோ தான். பாட்டி அதுல அப்படியே உருன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே கோங்ஸுவுக்கு பாட்டியோட ஞாபகம் வருது. ஸோ வேகமா பாட்டி இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் கோங்ஸுவை கூட்டிட்டு பாட்டி கிட்ட போறாரு. பார்த்தா பெட்ல இருந்த பாட்டியை காணோம். கோங்ஸுவும் வேகமா தேடுறாங்க. பாட்டி வெளியே தான் இருக்காங்களே, உட்காந்து எம்ப்ராய்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு துணிக்கு. ஸோ கோங்ஸுவும் பாட்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி நிக்கிறாங்க. பாட்டியும் பாக்குறாங்க. கோங்ஸுவுக்கு அப்படியே அழுக வர மாதிரி இருக்கு. உடனே பாட்டியும், பாப்பா நீ யாருமா, ஏன் அழுவுற அப்படின்னு கேட்ட உடனேயுமே கோங்ஸு அப்படியே துடிச்சு போறாங்க. ஸோ கோங்ஸுவுக்கு அழுக இன்னுமே வருது. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இங்க பாரு பாப்பா, உன்னுடைய அப்பா அம்மாவை எதுவும் தொலைச்சிட்டியா? கோங்ஸுவும் அழுதுகிட்டே, இல்ல நான் என்னோட பாட்டியை தான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அலறாங்க. பாட்டியும் பக்கத்துல வந்து, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் பாட்டியை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன் சரியா? ஆமா உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்க இவங்களும் கோங்ஸுன்னு அவங்க பேரை சொல்ல, கோங்ஸு அதுக்கு அர்த்தம் பிரின்சஸ் தானே, இந்த பேரை நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன், ஏன் தெரியுமா, என் கையில கோங்ஸு ஜின்ஸுன்னு பச்சை குத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, நம்ம கோங்ஸு நம்ம பாட்டி நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. நம்ம கோங்ஸு பாடுற அந்த தாலாட்டு பாட்டு பாட்டிக்கும் ஞாபகம் வருது. அழுதுகிட்டு இருக்கிற கோங்ஸுக்காக அந்த தாலாட்டு பாட்டையே பாடுறாங்க. கோங்ஸுவும் அவங்க பாட்டியை கட்டி பிடிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அப்புறம் கோங்ஸு திரும்ப டாக்டருடைய வீட்டுக்கு வர அவங்க கோங்ஸுவை ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. ஏன்னா கோங்ஸு எங்க போயிட்டு வராங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். சோ அடுத்த நாள் ஆகுது. டாக்டர் வீட்டுல வந்துட்டு சமைச்சிட்டு கோங்ஸு வருவான்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. ஆனா கோங்ஸு வரவே இல்லை. என்னடான ரூம்ல போய் பார்க்கும் பொழுது கோங்ஸுவே அங்க இல்ல, ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கு. சோ டாக்டர் லேடியும் அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நானும் உங்க கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா பாட்டியை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாது. ஏன்னா என் பாட்டிக்கு நான் யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு எல்லாத்தையுமே அவங்க மறந்துட்டாங்க. இந்த நிலைமையில நான் என் பாட்டியை பார்த்துக்கணும், நான் அவங்க கூட தான் இருப்பேன். என் பாட்டிக்கு தலையை வாஷ் பண்ணி விடுவேன், எம்ப்ராய்டிங் பண்ண ஊசி நூல் கோக்க முடியாது அவங்களால, நான் தினமும் அவங்களுக்கு கோத்து விடுவேன், என் பாட்டிக்கு சுடு தண்ணி வச்சு விடுவேன், சாப்பாடு செய்வேன், என் பாட்டியை நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்னோட தங்கச்சி பாப்பாவையும் பார்க்க போறது கிடையாது, நீங்க அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க, எனக்கு என் பாட்டி தான் முக்கியம் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிருக்கு. ஸோ இதுக்கு மேல கோங்ஸுவை வற்புறுத்த முடியாதுன்னு டாக்டர்ஸும் விட்டுடுறாங்க. கோங்ஸு அவங்க நினைச்ச மாதிரியே பாட்டியை பார்த்துக்கிறாங்க. பாட்டிக்கு சில டைம் ஞாபகம் இருக்கும், சில டைம் மறந்துடுவாங்க. கோங்ஸு தான் கூடவே இருந்து பாட்டியை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறா. ஸோ இப்படியே நாட்கள் போகுது. பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போகுது, படுத்துக்கிட்டு இருக்காங்க. கோங்ஸு இங்க வாயேன், அன்னைக்கு நம்ம விளையாண்டோம்ல அதே விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க கோங்ஸுவும் ஓகேன்னு சொல்றாங்க. ஸோ முதல்ல பாட்டி அங்க இருக்கிற டிராயரை திறந்து பாரு, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்ல கோங்ஸுவும் திறக்கிறாங்க. பார்த்தா ஸ்டார்டிங்ல உடஞ்சு போச்சுல
கோங்ஸுவோடைய அம்மாவோட அந்த அஸ்தி அதை அழகா ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல தான் இப்ப அஸ்திலாம் இருக்கு. அதை எடுத்துட்டு பார்த்தா ஒரு துப்பட்டா ஒண்ணு இருக்கு. நானே என் கையால அந்த துப்பட்டால எம்ப்ராய்டிங் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி ஒரு துப்பட்டா உன்னோட தங்கச்சி பாப்பா இருக்கிற டாக்டர் கிட்டயும் கொடுத்திருக்கேன். இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ பாட்டி நீங்க ஜெயிச்சிட்டீங்க, எனக்கு இது தெரியவே தெரியாது. சரி நான் சொல்லட்டுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தூங்குனீங்கல்ல, அப்ப நான் 5 தடவை உங்களுக்கு முத்தம் கொடுத்தேன். ஐயோ கோங்ஸு எனக்கு இது தெரியாதே, நீ தான் ஜெயிச்சிட்ட. சரி இப்ப நான் ஒரு ரகசியம் சொல்லிட்டா. ஒரு நாள் என் வீட்டு வாசல்ல ஒரு குட்டி பொண்ணு குழந்தைய சுமந்துகிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு நாங்க தான் உங்க பேத்தின்னு சொல்ல என் மனசெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா என் பேத்திங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் தனியா தான் சாப்பிடுவேன், தனியா தான் தூங்குவேன், ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா என் 2 பேத்திங்களும் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே அர்த்தமானதா மாறுச்சு. எனக்கு அவங்க 2 பேரையும் அவ்வளவு பிடிக்கும். ஆனா நான் அதை எதையுமே வெளியே காமிக்கவே இல்லை அப்படின்னு பாட்டி சொல்ல சொல்ல எங்க கோங்ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே பாட்டி கிட்ட, இல்ல பாட்டி நீங்க தோத்துட்டீங்க, இந்த விஷயம் எனக்கு எப்பயோ தெரியும், உங்களை முத தடவை பார்க்கும் பொழுது எங்களை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் பாட்டி. உடனே பாட்டியும், ஓ அப்படியா, அப்பனா நான் தோத்து போயிட்டேன், இதுக்கு தண்டனை என்னமா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு கதை சொல்லுவேன், அதை முழுசா நீங்க கேட்கணும் அப்படின்னு ஸ்கூல்ல சொன்னாங்கல்ல ஒரு பப்பி கதை, அதையே திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கோங்ஸு பாதி வரைக்கும் சொல்லும் பொழுதே பாட்டி இறந்தே போறாங்க. கோங்ஸுவோடைய மனசே உடைஞ்சு போகுது. அப்படியே பாட்டி பக்கத்துல படுத்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழறாங்க. சோ இப்படியே வருஷங்கள் கடந்து போகுது. கோங்ஸு தனியா ஒரு லைஃபை தான் வாழ்றாங்களே, அவங்க சிஸ்டரை கூட அவங்க பார்க்க ட்ரை பண்ணவே இல்லை. இப்ப கோங்ஸு நல்லா வளர்ந்துட்டாங்க, ஒரு பெரிய போட்டோகிராஃபர் அவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் பெருசா ஷோகேஸ் மாதிரி பண்ண போறாங்க. அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு துப்பட்டாவெல்லாம் எடுத்து போடுறாங்க. இததான் கதையோடைய ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம். அப்போ ஒரு 2 பேர் வராங்க. யாருன்னு தெரியல, நம்ம யூராமும் சூக்கும். இப்போ இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஏ கோங்ஸு சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் போறாங்க. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து நம்ம கோங்ஸு எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. சோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் போயிடுறாங்க. கோங்ஸு மட்டும் அங்க தனியா இருக்காங்க. அப்ப பின்னாடி ஒரு பொண்ணு வராங்க. ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அக்கா அப்படின்னு சொல்ல, கோங்ஸுவும் திரும்பி பார்த்தா அது கோங்ஸுவோடைய சிஸ்டர் ஜின்சு தான். சோ அவங்களும் ஒரு துப்பட்டா போட்டிருக்காங்க. அதுல ஒரு எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு, ஒரு பிரின்சஸோட எம்ப்ராய்டிங். நம்ம கோங்ஸுவோடைய துப்பட்டாலையும் அதே எம்ப்ராய்டிங் தான் இருக்கு. ரெண்டுத்தையுமே பாட்டி தான் போட்டிருப்பாங்க. சோ இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு கோங்ஸு அவளுடைய தங்கச்சியை பார்த்திருக்காங்க. வேகமா ஓடி போய் 2 பேருமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. கோங்ஸு எடுத்த போட்டோஸ்லயே ரொம்ப நம்பர் 1ல எல்லாருமே பாராட்டினது ஒரே ஒரு போட்டோ தான். அது என்ன போட்டோனா, கோங்ஸு, பாட்டி, ஜின்சு இவங்க 3 பேருமே இருக்கிற அந்த போட்டோ தான். நான் உங்களோட உண்மையான பேத்தி கிடையாது அப்படின்னு கோங்ஸு சொன்ன உடனே பாட்டி எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால மனசுல இருந்த பாரம்லாம் போய் கோங்ஸு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த டைம்ல கேமராவை எடுத்து, பாட்டி இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல குட்டி பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்கும். 3 பேருமே சேர்ந்து செல்ஃபி எடுப்பாங்க. அந்த போட்டோ தான் இது. ஸோ இந்த சந்தோஷமான எண்டிங்கோட இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எல்லாமே. ஸோ ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.